ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜின் சிவில் இன்ஜினியர். இது நம்ம லாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ப்ராஜெக்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பட்டியில் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2650 ஸ்கொயர் ஃபீட் வருது. 2 ஃப்ளோர் ஹவுஸு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் இருக்குது வித் கிச்சன், டைனிங், அப்புறம் பெரிய ஒரு போர்ட்டிக்கோ இருக்கும். 2 பெட்ரூமே அட்டாச் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டு, அப்புறம் டைனிங், கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே 2 போர்ஷனாட்டு இந்த ஹவுஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட எலிவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லாட்டு இந்த எலிவேஷனை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கிடச்சி. இது பெயிண்டிங், அப்புறம் லைட்ஸ் எல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணி நீட்டாக அண்ட் ஃபினிஷாட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஃபைனலி இந்த கஸ்டமர் கூட ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 72 lakhs இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகிட்டு. ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். நம்ம ப்ளஸ் இதை பார்க்கும்போது என்ட்ராகும்போது ஒரு பெரிய போர்ட்டிக்கோ, இது 18க்கு 17 அளவில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு போர்ட்டிக்கோவாட்டு நம்ம இதை போட்டு கொடுத்தோம். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் ஹவுஸ் ஓனரு. நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வரும்போது நம்ம இந்த வீடியோவை எடுத்திருந்தோம். அவங்களே அதை ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் காமிச்சாங்க. இது ப்ரொஃபைல் லைட்டு ஹாலு. என்ட்ரானதுமே ஹாலு கிரவுண்ட் ஃப்ளோரில் வித் டிவி யூனிட்டு, பக்கத்துலேயும் ஒரு ஸ்டடி டேபிள் கூட இந்த ஹால்லே ப்ரொவைட் பண்ணியிருந்து. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம், நல்ல ஸ்பேசியஸ் இருக்கும். இது வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்கும். வித் வார்ட்போர்டு டிசைனு, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருந்தோம். இதுலேயும் அட்டாச் டாய்லெட்டில் ஃபிட்டிங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டைவர்ட்ரு, அப்புறம் வாஷ் பேஷனு, ஒன் பீஸ் க்ளோசெட் வச்சுருந்தோம். இதோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 மார்பினேட் போட்டிருந்தோம். இது கூட எல்லாமே கஸ்டமர் சைடில் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஒரு பெட்ரூமு. இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நம்ம தான் பண்ணியிருந்தோம். பெயிண்டிங்கும் கூட அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அதை மானிட்டர் பண்ணியிருந்தோம். எந்த கலர் டபுள் ஒரு பெட்ரூமில் காம்பினேஷன் கலரில் பண்ணியிருந்தோம். இது அட்டாச் டாய்லெட் இந்த ரூமுக்கும் கொடுத்துருந்தோம். வித் ஃப்ளோரிங் மேட் ஃபினிஷில் ஆன்டிஸ்கிட்டு டைல்ஸ் கீழே ஃப்ளோரிங் போட்டிருந்தோம். எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேரிவேரில் தான் பண்ணியிருந்தோம். ஒயரிங் ஆர்ஆர் கேபிளு, அப்புறம் வேங்கை மரம், இது ஃப்ரண்ட் டீக்கு இந்த மாதிரி போட்டிருந்தோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஓப்பன் கான்செப்டில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் நியூ மாடலாகிட்டே இருக்கும். இதில் வித் ஹேங்கிங் லைட்டு, டபுள் பெயிண்டிங், டேபிள் டாப் வாஷ் பேஷன் கொடுத்துருந்தோம் வித் மிரர் லைட்ஸோட. அப்புறம் இந்த கபோர்டோட கலர் செலெக்ஷன் கூட அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளோரிங்கும் அவங்களே வீட்டுக்காரங்களே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங் அண்டு ஃப்ளோரிங் கலர் செலக்ட் பண்ணுறது அவங்க இதை சாய்ஸே விட்டுருவோம். நம்மளும் மானிட்டர் பண்ணுவோம், எது நல்லா இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குது, கலர் நல்லா இல்லைன்னா நம்மளும் சஜஸ்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா. இது சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டும் பண்ணியிருந்தோம். வித் லைட்ஸ் எல்லாமே நம்ம தான் போட்டு கொடுத்தோம். டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்து முடித்த கையோட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இனி பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்க்கிங் டைல், ஹெவியில் இருக்க பார்க்கிங் டைல் போட்டிருந்தோம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம போகிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரைசர் மார்பினேட்டும், த்ரெட்டு அதாவது த்ரெட்டுனா மிதிக்கிற இடம் நம்ம போட்டிருந்தது கிரானைட்டு. SS 304 ஸ்டீல் நம்ம கொடுத்துருந்தோம். என்ட்ரானதுமே ஒரு ப்ரொஃபைல் லைட்டு சீலிங்கில் பால்கனியில் நம்ம பண்ணியிருந்தோம். 12 mm கிளாஸு வித் பால்கனியில். அப்புறம் 2 inches ஹேண்ட் ரயில் பைப் போட்டிருந்தோம். இதில் வால் ஸ்பாட் லைட் கொடுத்துருந்தோம். என்ட்ராகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம என்ட்ராகும்போது ஸ்பாட் லைட் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். இது ஒரு டீ கோட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். என்ட்ரானதுமே இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி மேலேயும் ஒரு பெரிய ஹாலு. இதில் டிவி யூனிட்டு வித் ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்ம தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். டிவி யூனிட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்காரங்க. அப்புறம் இதோட ஷோகேஸு இதெல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்து. இந்த பார்ட்டிஷன் எல்லாம் நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்து நீட்டாட்டு எல்லாமே
ஃபைனல் அண்ட் ஃபினிஷ் ஷாட் இருக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த ஹவுஸை. இதில் வந்து ஃபுல்லி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புட்டி போட்டு அப்புறம் வந்து 2 கோட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸு, அதில் வந்து அப்பலட்டு ஷைன் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டு தான் நம்ம பண்ணியிருந்தோம். வாட்டர் வச்சு கூட ரப்பன்னா போகும், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். கலர் காம்பினேஷன், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து அவங்க சைடில் இருந்து சொன்னதுனால நம்ம அந்த கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த கபோர்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டைப்பில் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து 2 டோர் வந்து வரும். இதில் வந்து 2 பக்கமும் வந்து ஸ்லைடிங் வர்ற மாதிரி இருக்கும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு பெட்ரூமு. இதுக்கும் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து இதில் இருக்கும். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு பார்க்குறது மிரர் கூட வச்சுருந்தோம். லைட்ஸு ஃபுல் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக எல்லா இடத்துலையுமே வந்து விண்டோஸ் கொடுத்துருந்தோம். கோவில்பட்டியில் தெரியும், விண்டோஸ் வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம எங்கே வச்சா எவ்வளோ வெட்டம் இருக்கும் என்னொன்று, அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து டாய்லெட்டுக்கு வந்து 3D பிரிண்டிங் டோர்ஸ் எல்லாமே கலர் வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணி போட்டிருந்தது. இதில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து இது டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு பக்கத்தில் எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு லேபர் இஷ்யூஸ் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் நீட்டாகவே கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதுவும் கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸில் கபோர்டு டிசைன்ஸு கலர் எல்லாமே இவங்க கஸ்டமர் சைடில் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் நம்ம வேலை பார்க்குறதுனால மேக்ஸிமம் எல்லாமே நம்ம ஊரில் இருந்தால் இங்கே கன்னியாகுமரியில் இருந்தால் எல்லா மெட்டீரியலுமே வுட்டில் இருந்துட்டு எலக்ட்ரிக்கலு, ப்ளம்பிங் எல்லாமே இங்கே இருந்து தான் போயிருந்து. ஏன்னா வேலை நடத்துகிறது நம்ம நடத்தியும் அதனால் நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம ஐடியாவில் இருக்கிற ஆட்களை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து இங்கேருந்து எடுத்து ஆட்கள் எடுத்து அங்கே கொண்டு பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் ஒர்க்கு வந்து அவுட்புட் வரும்போது நம்ம நீட்டாகவே வந்து அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறதே. வீடு வைக்கிறவங்களுக்கும் அது ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அது பொதுவாகவே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வீட்டுகள் எல்லாமே வந்து அப்படி தான் நினச்சி பண்ணுறது. எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுக்கணும். ரூபா வந்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கில் வந்து ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தினால தான் எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இதுலேயும் வந்து அவங்க 2 போர்ஷனாகட்டே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு போர்ஷனு. இங்கேயும் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருந்து, ஹேங்கிங் லைட்ஸு, அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஸ்லாப் அதில் வந்து கொடுத்துருந்து, அப்புறம் வந்து பக்கத்தில் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து இந்த பொதுவாக இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன்னா அவங்க கீழே வந்து ரெண்டல் பர்பஸு, மேலே வந்து ஓனர் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேவில் வந்து எதாவது செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நானே வந்து ஓனாக எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்தேன். நம்மவே சில வேலைகளை நம்ம எடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகே, இது வந்து இந்த வாலுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்கும் அந்த ஒரு ஐடியா வந்து இருக்கணும். நம்ம வீடு மாதிரி ரசிக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து என்னென்ன வச்சா நல்லா இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், இல்லை நீட்டாக ஸ்பேஷியஸாக என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு தான் எல்லா வேலைகளுமே நம்ம பண்ணி கொடுக்குறது. இது வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 72 lakhs ஆச்சு. அது வந்து மெட்டீரியலோட ரேட்டு தான் வந்து அந்த மாதிரி எடுக்கிறதுனால ஆகும். இதில் இன்னும் கம்மியாக பண்ணலாம். அது வந்து மெட்டீரியலோட அந்த இதை வச்சுதான் அந்த வேலையோட நம்ம வேலை பண்ண சம்பளங்கள் நிறைய போயிட்டுருக்கும். மெட்டீரியல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். ஓகே, இது சில பேர் விமர்சனம் பண்ணலாம், இந்த வீட்டுக்கு இவ்வளோ ஆச்சா அப்படின்னு. அதனால தான் வந்து நான் அது அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஓப்பன் ஏரியா. வெளியில் வந்து பார்க்கிங் வந்து போட்டு ஹெவி டைலில் வந்து போட்டு பக்கத்துலேயே வந்து வாஷிங் மிஷினு இதெல்லாம் அவங்க 2வது கஸ்டமர் கேட்டதுக்கு இணங்க நம்ம அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே இது தனியாக வந்து இந்த வாஷிங் மிஷின் ஏரியா எல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்தது. அதான் வீடு நம்ம பண்ணும்போது இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமாட்டு ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். இந்த ஒர்க்கில் நம்ம பண்ணது அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க டோர் திறந்து விட்டாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிசைன்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் வாண்டடாட் பண்ணுறது. இந்த சீலிங் இதெல்லாம் கஸ்டமர் சொல்லி பண்ணதில்லை, இதெல்லாம் வந்து நம்மவே பண்ணது. அது பண்ணும்போதே அதுக்கு 10,000 15,000 இல்லை 20,000 ஆகும். ஓகே, ஆனால் அது பார்க்கக்கூடாது. அது பார்க்காம நம்ம அது பண்ணும்போது அந்த வீட்டுக்கான ஒரு லுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொடுக்கும். ஓகே,
அதே மாதிரி இந்த எலிவேஷன்லேயும் வந்து இதில் வந்து ஜிஏ பைப் ஒர்க்கு எல்லாமே நம்ம ஆட்கள் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணி கொடுங்க. கோயில்பட்டியில் இதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நாங்கள் வில்லிங்காக இருக்கோம். பேஸ்ட் ஆன் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டத்தில் வந்து கம்பெனி இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஃபாலோ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பாக இருந்தால். ஏன்னா இந்த வீடியோ வந்து 2 இதுலேயுமே வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். எல்லா பொருட்களுமே வந்து ரொம்ப தரமாக பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நீட்டாக பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.